ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். உபாகமம் 12:8. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. என் பார்வைக்கு சரியானபடி நான் செய்யக்கூடாதுன்னா இப்போ நான் என்ன செய்யணும்? கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்யணுமா? என்னை உண்டாக்கின தேவனுடைய பார்வைக்கு நான் சரியானதை செய்யணும். தேவனுடைய பார்வைக்கு சரியானதை செய்யும் போது என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய பார்வைக்கு சரியானதை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இங்கத்தான் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கும். இதே போல தான் வாழ்க்கையிலும் அங்கங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்வைக்கு, உங்கள் பார்வைக்கு எல்லாம் சரியாக இருக்குதுன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம பார்வைக்கு சரியாக இருப்பது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருப்பதில்லை. தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையை மையமாக வைத்து நடக்க வேண்டும், வாழ வேண்டும். இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருந்தா, கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை செய்தா போதும். சரியானதை செய்ய கர்த்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சாராள் சொன்னா அப்படின்னு ஆகாரம் சேர்த்துக்கிட்டான். அவ சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னாலாம் கேட்கக்கூடாது. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏ ஆபிரகாமே, அவன் எங்க மிஸ்டேக்னு பார்க்கறான். நீ எனக்கு முன்னால நடந்து உத்தமனாயிரு. வாக்குத்தத்தம் பண்ணது யாரு? நான் தானே. சொன்னதை நான் செய்வேன், எனக்கு தெரியும். நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்பந்தான் உம்முடைய பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றான். கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தா என்ன கிடைக்குமா? கனப்படுத்தப்படுவோம். இருக்கிற இடத்துல ஒரு கனம் கிடைக்கும், உங்க வீட்டில் ஒரு கனம் கிடைக்கும், நீங்க வருகிற போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு கனம் கிடைக்கும். நீங்க கனப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். கனவீனத்தை நாம் யாரும் விரும்புவதில்லை. கனவீனம் என்பது சாபத்தின் விளக்கங்களில் ஒன்று. சாபம் என்பது ஒருவனை நிலைமையிலிருந்து கீழே தள்ளுவது, ஒருவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளுவது, ஒருவனை கீழ்த்தரமாக நடத்துவது, ஒருவனை மரியாதை குறைவாய் நடத்துவது, ஒருவனை அசட்டையாய் நடத்துவது, ஒருவனை கனவீனம் படுத்துவது. இதுதான் சாபத்தின் அர்த்தங்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா நடக்கிறவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கனம், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தருடைய பார்வையை மனசில் வச்சு நடங்க. நான் சொல்றது வாழ்க்கை ரகசியம், ஆசீர்வாத ரகசியம். வேத புத்தகம் என்பது ரகசியங்களின் புத்தகம், தேவ ரகசியங்களின் புத்தகம். இதை சிலர் கதை புத்தகத்தை போல் படிப்பார்கள், சிலர் கவிதை புத்தகத்தை போல் படிப்பார்கள், சிலர் இதை சரித்திர புத்தகத்தை போல் படிப்பார்கள். ஆனால் இங்கே ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசு வாழ்கிறார். இந்த வார்த்தையில் தேவன் ஜீவிக்கிறார். எனவே இந்த தேவனுடைய பார்வையிலே வாழ்கிறவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். அடுத்து கனப்படுத்துவது மாத்திரமல்ல, நானும் உன்னை சிநேகித்தேன். தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்க மேல அன்பா தான் இருக்கிறார். நீங்க இருக்கிற நிலைமையில் அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். மனுஷர்களை கொடுப்பேன், ஜன கூட்டத்தை கொடுப்பேன். ஆண்டவருக்கு முன்பாக அருமையாய் இருப்போம் என்றால் கனப்படுத்துவார், சிநேகிப்பார், மனுஷர்களை தருவார்,
ஜனங்களை கொடுப்பார், ஜனம் பெருத்த ஜாதியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் பார்வை இல்லைப்பா, என் பார்வைக்கு நீ அருமையா இருக்கணும். என் பார்வைக்கு முன்பாக நீ வாழ பழகு, எனக்கு முன்னால நீ வாழ பழகு, அப்ப நீ கனப்படுத்தப்படுவாய். உன்னை நான் சிநேகித்தேன், நீ மனுஷர்களை உனக்கு தருவேன், உனக்கு ஜனங்களையும் தருவேன் ஆண்டவர் சொல்றார். ஆசீர்வாத பெருக்க வரணும்னா ஆண்டவர் பார்வையில் கனப்படுத்தப்படணும். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்தானா. அது ஒரு காலம், அனாதி காலம். அனாதி தேவனாக இருந்தார், தூதர்களை சிருஷ்டித்தார், தேவதூதர்களுடைய சிருஷ்டிப்பின் காலம். அடுத்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த காலம். அதுக்கப்புறம் தான் மனுஷனை அந்த சிருஷ்டிப்பு நாம் பார்க்கிறவைகளாக உண்டாக்குறார். அப்புறம் மனசாட்சியின் காலம். மனசாட்சி தான், வேற ஒரு பைபிள் கிடையாது, வேற ஒன்றும் அவங்க கிடையாது. அவன் மனசாட்சிக்கு பயந்து நடந்தான். இப்படி காலங்கள் மாறுகிறது. இன்றைக்கு தேவன் அவர் பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்னு கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா 18:4, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். குயவன் ஒரு பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தான், அது கெட்டு போயிற்று. திரும்ப தன் பார்வைக்கு சரியானபடி வேறு பாண்டமாய் வணைந்தான். முதல்ல ஒரு பொதுவான அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ நம்ம எங்கெங்கேயோ இருந்தவங்களாம் வந்துட்டோம், இப்போ இளைப்பாறுதல் கிடைச்சிட்டு இப்போ வேறு பாண்டமாக வணைய போகிறார். இப்போ நீ வியாதியிலிருந்து சுகம் பெற்றாய், அற்புதத்தை கத்த தந்தார், வேதனையை நீக்கினார், சாபத்தை நீக்கினார், தரித்திரத்தை நீக்கினார், ஆசீர்வதித்தார். இப்போ உன்னை வேற ஒரு பாத்திரமா மாற்றி பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரமா மாற்றுகிறார். ஆண்டவர் அண்டை வருகிறவர்கள் இயேசுவண்டை முதல்ல பிரச்சனைகளுக்காக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இயேசு மாற்றினதுக்கு அப்புறம் வேறு பாண்டமாய் தன் பார்வைக்கு சரியானபடி. முதல்ல யார் பார்வைக்கு சரியாக வருவாங்க? என் பார்வைக்கு, என் பிரச்சனை மாறணும், என் கஷ்டம் மாறணும். யுவர் சாய்ஸ். இப்போ ஆண்டவருடைய சாய்ஸ். அவர் பார்வைக்கு பிரியமான பாத்திரமாக மாறணும். அதனால் நான் ஏற்கனவே வந்துட்டேனே, ஏற்கனவே வந்தது இருக்கட்டும். இது இடையில ஒரு திருப்பு முனை. வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான். உன்னை இப்போ என்ன செய்ய விரும்புகிறான்னா, இப்போ திரும்ப ஏற்கனவே வணைந்ததல்ல, இப்போ அடுத்த லெவல்ல வேற ஒரு கான்செப்ட்ல வணைய விரும்புகிறார். அவர் பார்வைக்கு இந்த பாத்திரம் எப்படி பயன்படணும்? முன்னால இந்த பாத்திரம் வேற ஒரு பாத்திரமா இருந்துச்சு, இப்போ எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா மாற்ற விரும்புகிறார். இப்போ காட்ஸ் பர்பஸுக்கு மாற்ற விரும்புகிறார். இப்போ தெய்வீக காரியத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அநேகரை விடுவிக்க விரும்புகிறார், கனி கொடுக்கிற மரமாய் மாற்ற விரும்புகிறார். கனி எப்போ வருதோ அந்த மரத்துக்கு சொந்தம் இல்லை, புரியுதா? நம்ம கனிகள் நமக்கு சொந்தம் இல்லை, அது பிறருக்கு பயன்படுத்தணும். நம்மகிட்ட இருக்கிற கிருப வரங்கள்லாம் தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்தணும். நீ தேவனுடைய பொருள், நீ தேவனுக்கு பயன்படணும். இல்லைன்னு சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. இது என் பொருள், இது எனக்கு வேண்டும். இதே போலதான் எஜமானவர், அவருடைய பொருள் நான் அவருக்காகத்தான் இருக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்குற மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக பூமி உருண்டையை செஞ்சு அதில் மனுஷர்களை வச்சு கொடுத்துருக்கிறார். அவர் மூலமாகவும் அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. இதில் நாமும் அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீ இயேசுடைய பொருள் என்று உனக்கு தெரியுமா? இந்த பொருள் அவருக்கு தான், அவர் கையில் தான் இருக்கணும். அவர் தான் இதை ஹேண்டில் பண்ணணும். இந்த ஃபோனை எடுத்து நான் எனக்கு எங்கே தேவையோ அதுக்கு தான் ஃபோன் பண்ணணும். இதை நான் என்ன எடுத்து எனக்கு என்ன எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதுக்கு தான் அனுப்புவேன். இதில் எந்த ஃபோன் அட்டன் பண்ணணுமோ அதை நான் தேவையானதை அட்டன் பண்ணுவேன். இதெல்லாம் எஜமானுடைய பர்பஸ். என்னை கொண்டு என் எஜமான் எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதுக்கு தான் நான் சொந்தம். என்னை கொண்டு அவர் எதை அக்செப்ட் பண்ணுறாரோ எதை ரிஜெக்ட் பண்ணுறாரோ அது அவருடையது. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. விசுவாசம் இருந்தால் அல்லையா சொல்லுங்க. கர்த்தருடையவர்கள் நாமெல்லாம். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவர் மந்தையின் ஆடு, அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் வாங்கின பொருளை
அவரே பயன்படுத்த முடியலங்கும் போது தான் எவ்வளோ வேதனை பாருங்க. குயவன் தன் பார்வைக்கு சரியானபடி அதை திருத்த விரும்புகிறார். இன்னைக்கு பரம குயவன் அவர். நீர்தான் குயவன், நான் களிமண், உம் சித்தம் இயேசுவே. இது வரைக்கும் நான் என் போக்கில் தான் போனது, உண்மைதான். என் பார்வைக்கு சரியானதெல்லாம் செஞ்சேன். இப்போ தான் தெரியுது அதுதான் பிளெண்டர்னு. நான் நினச்சேன் அதுதான் சரின்ட்டு. இன்னைக்கு உங்களுடைய வசனம் சொல்லுது, உன் பார்வைக்கு சரியானதை செஞ்சியடா, உன் பார்வைக்கு சரியானதை செஞ்சியம்மா, அதுதான் தப்புன்னு உணர்ந்து, ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன். இனிமே என் பார்வை அல்ல, என்னை உண்டாக்கின என் தேவனுடைய பார்வை, என் ஆசை விருப்பம் அல்ல, என்னை உண்டாக்கின என் எஜமானன். இது என் எஜமானன் பயன்படுத்தும் பாத்திரம் அல்லவா. எஜமான் என்ன விரும்புகிறார்? எத்தனை தாளந்தை கொடுத்து பெருக்க சொன்னார், அதை பெருக்குவோம். எஜமான் திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு கூப்பிட்டா 11வது மணி வேலைனாலும் போய் வேலை செய்வோம். அவர் மாஸ்டர், ஹீ இஸ் அவர் மாஸ்டர். அவர் தான் எஜமான், உன்னை உண்டாக்குன எஜமான். அவர் உன்னை நடத்தணும். ஏசாயா 38:3, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் கதை முடியுதுன்ட்டார். உடனே இவன் செவ்வறு பக்கமாக திரும்பி சொல்கிறான், நான் உமக்கு முன்பாக உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும். அவரை திங்க் பண்ண சொல்கிறான். கொஞ்சம் நினச்சி பாருங்க. பயந்து 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 தான் நடந்தேன், கொஞ்சம் நினைச்சிடலும். உடனே ஆண்டவர் பேசுகிறாரு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து விட்டேன். நீ கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படி இருந்தியோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் உனக்கு கொடுக்குறார். உனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் தருவார். உனக்கு வர வேண்டிய ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ இந்த ஜெபம் தான் பண்ணணும். உமக்கு முன்பாக நான் பயந்து தான் நடந்தேன். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். நல்லது தானே செஞ்சோம் உங்கள் பார்வைக்கு. ஏன் திடீர்னு ஃபைல் க்ளோஸ் பண்ண வரீரு? நினைத்தருளும் நினைச்சிட்டாரு. நினைச்சு பார்க்குறாரு, ஆமாம் ஜெபம் பண்ணானே, சிறு வயதிலே ஜெபம் பண்ணானே, வாலிப நாட்களில் வாஞ்சியா தேடி வந்தானே, இப்பவும் ஓடி ஓடி வந்தானே, இவனை நான் வாழ வைக்கணும். இந்தாடா 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன். இன்னைக்கு கர்த்தர்ட்டேருந்து ஒரு கையெழுத்தாகி உங்களுக்கு வருது. உன் வேண்டுதலை நிறைவேற்ற ஒரு பத்திரத்தை கர்த்தர் அனுப்புகிறார். பரலோகம் உனக்கு செவி சாய்த்தது. அதுக்கு ரகசியம் என்ன? உமது பார்வைக்கு நலமானதை செய்ததை நினைத்தருளும். உடனே ஆண்டவர் அன்புள்ளவர்ல, அன்பு மட்டும் இல்லை, இரக்கம் உள்ளவர்ல, இரக்கம் மட்டும் இல்லை, இரக்கத்தில் என்ன செஞ்சிருவாரா? உருகிடுவார். நமக்கும் அந்த மனதுருக்கத்தை கேட்டால் கொஞ்சம் தருவார். உருகும், மனசு உருகும். திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினார். மனது உருகுது அவருக்கு. நினைத்தருளும். இன்னைக்கு அநேகருடைய உள்ள இதை தான் தவிக்கணும். உங்கள் உணர்வுகள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வார்த்தை சொல்லும் போதே நினைத்தருளும், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும். இந்த உணர்வு போய் இயேசுடைய பாதத்தை தொடுது பாருங்க. உடனே அனுப்பிட்டார. அப்படி போய் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த ஏசாயா முற்ற வரைக்கும், என்ட்ரன்ஸ் அந்த கேட் வரைக்கும் போயிட்ட உடனே திரும்புறாரு. போய் சொல்லு, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். எப்படி இருக்கும்? இப்போ தானே இப்போ இப்படி சொல்ல சொன்னீர், கொஞ்ச நேரத்தில் மாற்றி சொல்ல சொல்கிறேன். இருதயம் எப்படி மாறுதோ அதுக்கு தக்க கர்த்தர் செயல்படுவார். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆசீர்வதிப்பேன் பாரு. அது எதுக்குன்னா அங்கேருந்து வரும். இதெல்லாம் நம்ம சைடு கிடையாது. அந்த இருதயம் மனம் திரும்புறதுக்கும் ஆவியானவருடைய கவனிப்புக்கும் தக்க வார்த்தை ஊழியக்காரன் வாயிலேருந்து வரும். சரி, இதில் ரேமா என்ன? இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ, என்ன வேண்டுதலோ, உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுத்து, ஒரு பெருக்கத்தை கொடுத்து, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அவர் மனதுருகுகிறார். அடுத்தபடியாக பிரசங்கி 2:26, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு,
நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிறவனுக்கு இல்லை, எவன் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறானோ அவனுக்கு 4 ஆசீர்வாதம். 1, ஞானத்தை கொடுக்கிறார். 2வது, அறிவை கொடுக்கிறார். 3வது, இன்பத்தை கொடுக்கிறார். 4வது, பாவம் செய்கிறவனுக்கு தமது பார்வைக்கு எவன் நல்லவனா இருக்கானோ அவனுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிற தொல்லையை நியமித்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். யாரை மையமாக வச்சு வாழணும்? தேவனுடைய பார்வையை மையமாக வச்சு வாழணும். தேவன் என்னை பார்க்கிறார். தேவனுடைய பார்வைக்கு எவன் நல்லவனா இருக்கிறானோ அவனுக்கு ஞானத்தை கொடுப்பாராம். எந்த ஞானம்? இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஞானத்தை, தம்முடைய ஞானத்தை கொடுப்பார். தேவ ஞானத்தையே கொடுப்பார். பரலோகத்தின் ஞானம் நமக்குள்ள வரும். அடுத்து அறிவை கொடுப்பார். அவன் அறிவில் சிறந்திருப்பான், ஞானத்தில் தேறினவனாயிருப்பான். யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான். சாலமோனுக்கு எவ்வளவு விடுகதை கேட்டாலும் பதில் சொல்றான். ஒரு கேள்வி அவனுக்கு கடினமானதே கிடையாது. அறிவை கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, இன்பத்தை கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் ஜாய். ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு இன்பம் இருக்கும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா துன்பம் இல்லாமல் இருக்கிறதே இன்பம் தான். சிலருக்குள்ள பாருங்க, மைண்டுக்குள்ள நிறைய ஒரிஸ், யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். சிலர் கீழே விழுந்து போக காரணம் என்ன? மனசுக்குள்ள எதையாவது பிரச்சனையை வச்சு 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 அதையே சிந்திச்சு சிந்திச்சு அதிலே போராடி போராடி சரீரத்தில் பலவீனப்பட்டு நோய் கொண்டு போவார்கள். பாதக மார்க்கத்தார் நோய் கொண்டு போகிறார்களாம். சிலர் வசனத்தை மனசுக்குள்ள வைக்காம குறைகளையா அந்த அங்கே 2 இங்கே 2ன்னு பிறக்கி குப்பை தொட்டியாக வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாநகராட்சி லாரியாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சீ குப்பையாக இருக்குது, அந்த குப்பையை அவங்கள விழ வச்சிடும். ஒரு குப்பை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள குப்பை இருக்கா? நமக்குள்ள வசனம் தான் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. தம்முடைய பார்வைக்கு நல்லவனா இருந்தா ஞானத்தை தர்றாரு, அறிவை தர்றாரு, இன்பத்தை தர்றாரு. அவன் குடும்பம் ஒரு இன்பமாக இருக்கும். அவன் பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இன்பமாக சந்தோஷமாக இருப்பா. இல்லைன்னா ஒன்றும் கண்ணில் கண்டான் கீரியும் பாம்பு மாதிரி தான். பாருங்கள், அந்த வீட்டில் இன்பத்தை கர்த்தர் கொடுக்கல அப்படின்னா அந்த வீட்டில் தேவனுடைய பார்வையை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவர் பார்வைக்கு யார் ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் இன்பத்தை கர்த்தர் கொடுப்பார். அவன் வாழ்க்கையில் இன்பம் பெருகும். இன்பத்தை கொடுக்கிறார். அடுத்து 4வது என்ன ஆசீர்வாதம் பாருங்க, தம் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு சேர்த்து வைக்கிற தொல்லைய பாவம் செய்கிறவனுக்கு நியமிச்சிட்டார். பாவம் செய்கிறவன்ட்ட சொல்லிட்டார், நீ நிறைய சேர்த்து வச்சுட்டு என் பார்வைக்கு நல்லவனா இருக்கின்ற கொடுத்துட்டு போ. தேவனுடைய பார்வைக்கு தேவனுக்கு பயந்து எவன் நடக்கிறானோ நல்லவனா அவனுக்கு குவித்து வைக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் தருவாராம். அல்லேலூயா. ஆமா, அவன் சேர்த்து வச்சுட்டு அவன் தகுதி இல்லாமல் வித்துட்டு ஊரை விட்டு போயிடுவான். அது நமக்கு வந்துடுமா? அவன் போகிறது நமக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் அப்படி தான் இருக்குது சட்டம். என்ன பண்ணுறது? நிறைய குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்தார். அவனுக்கு தொல்லை தானே அது. குவித்து வைக்கிற ஆசீர்வாதம், குவித்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் பார்வையில் கொஞ்சம் குறையா இருந்தால் எல்லாம் சரிப்படுத்திக்கணும். அவர் பார்வைக்கு வாழ பழகணும். தேவன் பார்க்கிறார் என்று வாழ பழகணும். தேவன் பார்க்கிறார் என்று நடக்க பழகணும். தேவனை கண்ணை கட்ட முடியாது. தேவனுடைய பார்வை எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், சமுத்திரத்தை தாண்டினாலும் அங்கே இருக்கிறீர். எங்க உமக்கு மறைவா எங்கே போகத்தான் முடியும்? அவருக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. எங்கும் நிறைந்திருக்கிறவர். அந்த பார்வைக்கு உண்மையா நல்லவனா இருந்தா அவ்வளோ ஆசீர்வாதம் தர்றார். நீங்க பெரிய ஞானி ஆயிருவீங்க, பெரிய அறிவாளி ஆக்குறார். இன்பமா நிறைஞ்சிருக்கும் வாழ்க்கையில். துன்பம், வியாதி, பிரச்சனை, சண்டை, போராட்டம் அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எல்லாத்தையும் ஜெயிச்சு ஜெயிச்சு போக வைப்பார் கர்த்தர். அடுத்தபடியாக குவித்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்ன? ஒருத்தன் வாழ்நாள் முழுதும் சந்ததியா சேர்த்து வச்சதெல்லாம் வீணா போற ஆசீர்வாதத்தெல்லாம் தருவார் நமக்கு. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 3:4, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும்
தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? எது விலகக்கூடாது? கிருபையும் விலகக்கூடாது, சத்தியமும் விலகக்கூடாது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா வருது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா? அவர் அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எங்க வாசம் பண்ணுகிறாரு? நமக்குள்ள. எப்படி வாசம் பண்ணுகிறார்? கிருபையினாலும் சத்தியம். கிருபையும் வேணும், சத்தியம் வேணும். சிலர் கிருபை இருக்குது, அதில் ஆண்டவர் பார்த்துக்கூடாதுன்னு இஷ்டம் போல் வாழ்வாங்க. அது ஒரு எஸ்டீமில் போய் முட்டிக்கிடும். சிலர் சத்தியம், எப்போ பார்த்தாலும் அட்டி வெட்டுன்னு போட்டாலும் அது கசாப் கடையாக மாறிடும். கிருபையும் இருக்குது, சத்தியமும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. சின்ன குறை வந்தால் கர்த்தர் உதவி செய்வார். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால தான் எழுதணும், நிறைய குறிப்பு எழுதணும். ஆண்டவர் பிரமாணத்தை அவரே எழுதினார்ல, இருதயத்தில் எழுதணுமா? நீ எழுதிக்கொள். அப்படி எழுதுனா அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுக்கு முன்னாலேயும் தயை கிடைக்கும், மனுஷன்ட்ட இருந்தும் தயை கிடைக்கும். தேவ தயவு நீ குணப்பட உன்னை ஏவுது. தேவன் உனக்கு தயை செய்வார். கர்த்தர் எனக்கு தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு தயை செஞ்சால் உங்களை சுற்றி யார் இருப்பா? நீதிமான்களாக இருப்பாங்க. கர்த்தர் தயை செஞ்சால் நீதிமான்கள் சூழ்ந்துருப்பாங்க. அந்த கிருபை வேணும்னு கேட்டு வச்சுக்கணும். கிருபை வேணும், கர்த்தர் தயை செஞ்சா. அதனால தான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, என் தயையெல்லாம் உனக்கு முன்னால் போகும். ஏ மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தும் போது உனக்கு முன்னால் என் தயையெல்லாம் போகும். அதனால தான் ஒரு நாய் கூட நாவை அசைக்கலை. அல்லேலூயா. கர்த்தர் தயை செஞ்சா நாய் வாயை அடைச்சிக்கிடும். சுற்றி உள்ளவங்களாம் உதவி செய்கிறாங்க. 40 வருஷம் அப்படி தான் நடத்தினார் தம்முடைய ஜனத்தை. பாதரட்சை பழசா போகலையாம், வஸ்திரம் பழசா போகலையாம். கர்த்தர் தயை செஞ்சால் அப்படி தான் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தயை அது மட்டுமல்ல, மனுஷனுக்கும் முன்னால் தயை கிடைக்குமா? மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இயேசு கிறிஸ்து மனுஷ தயையில் வளர்ந்தார். உங்களை சுற்றி எங்கும் தயை கிடைக்க வைப்பார். இந்த மாவட்டத்தில் எங்கும் இருந்து தயை வரப்போகிறது. நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து தயை வரும். இதுதான் சத்தியம். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் பார்வைக்கு முன்னால் சரியாக நடக்கணும். அடுத்து நற்புத்தியும் பெறுவாய். என்ன கிடைக்குமா? நல்ல புத்தி கிடைக்கும். கிருபையும் சத்தியத்தையும் கனம் பண்ணுறவங்க அவங்க புத்தியை பெறுவார்கள். என்னாகமம் 22:34. அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை நான் அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். உம்முடைய பார்வைக்கு இது தகாததா இருக்கும் என்றால் நான் திரும்பி போறேன். பிழையாம பாருங்க, அவன் இருக்கிற நல்ல உணர்வை பாருங்க. முதல்ல ஜெபம் பண்ணா போகக்கூடாதுன்ட்டார். திரும்ப கேட்குறான், பாலாக்கு சொல்கிறான், நிறைய பணம் தருவேன். இன்னொன்று பின்னால் போகிறான். இந்த காலத்தில், கடைசி காலத்தில் நிறைய பாலா காவி இருக்குது. எதையாவது தருவான்னு சொல்லி பின்னால் போயிடக்கூடாது. ஏதாவது கிடைக்கும்ட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் நடத்தாமல் எங்கேயும் போகக்கூடாது. போன உடனே கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். ஒரே வெட்ட போறேன்ட்டு தேவதூதன் வந்து, அவனுக்கு அது தெரியவும் இல்லை. கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. சில ஆட்கள் நினச்சா பாவம் போல இருக்கும். கர்த்தர் எதிர்த்து நிற்காரா? கர்த்தர் கூட வர்றாரா? கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? கர்த்தர் கோபமாக இருக்காரா? ஒன்றுமே தெரியல. கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு கிருபை வேணும். மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. எப்பயும்லாம் ஒன்று போல் இருக்காது. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உம்முடைய பார்வைக்கு தகாததாக இருக்கும் என்றால் நான் திரும்பி போய் விடுகிறேன். உடனே ஆண்டவர் திரும்பி போக வேண்டாம், உள்ளுக்குள்ளே திரும்பின்ட்டார். உள்ளுக்குள்ளே திரும்பி இப்போ அங்கேயே போய் நீ என்ன செய்ய, ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லு. உடனே பிழையாம் போய் ஆசீர்வாதத்தை சொல்கிறான். கர்த்தர், இஸ்ரவேலே நீ பாக்கேவா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் கூடாரங்கள் அழகாக இருக்குது, நல்ல ஆசீர்வாதமாக வருது. இப்படி ஆசீர்வச்சிட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா. ஆனால் அவன்கிட்ட இருந்த கள்ளம் உள்ளே இருந்திருக்குல்ல. நல்லா ஊழியம் செஞ்சுட்டு கீழே இறங்க வரும்போது சொல்லிட்டான்,
நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வச்சுட்டா கர்த்தர் விலகி போயிடுவார், அப்போ இவங்களை ஜெயிச்சிடலாம். கடைசியில் பிள்ளையாமுக்கு புள்ளி வச்சாச்சு. பைபிளில் பாருங்கள், பிள்ளையாமுக்கு நல்ல பேர் இல்லாமல் போயிட்டு. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிள்ளையாமுடைய போதகத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்போவே எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசு சீசர்களை முன்னாலே எச்சரிக்கை பண்ணார். அதனால் கர்த்தருக்கு பிள்ளையாம் மேலே முத்திரை போட்ட ஒரு புள்ளி வச்சுட்டார் அவன் பேரில். இவ்வளோ நேரம் செஞ்ச ஊழியம் போயிட்டப்பா, இவ்வளோ நேரம் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போயிட்ட, இவ்வளோ நாளும் செஞ்ச கர்த்தர் ஆத்மாதாயம் போயிடுச்சே, நல்லா தான் செஞ்சிட்டு இருந்த, பின்னால் என்ன சொல்கிற? அங்கே ஒரு செரஞ்சை வச்சு ஒரு பாய்சனை சக்குன்னு இறக்கிட்டு போயிட்டான். அந்த விஷம் போய் கிரியை செஞ்சு பாலாக் என்ன பண்ணிட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பாவத்தை வச்சு எடரை வச்சு கர்த்தரை கோபப்படுத்தி விட்டு அவங்கள ஜெயிக்க பார்க்குறான். இந்த தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி காலத்தில் நிறைய தந்திரங்கள் வரும். ஆண்டோடைய பார்வைக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அதான் பிள்ளையாமின் உபதேசம் இங்கெல்லாம் செல்லாது, அது அங்கேருந்து புறப்படும், கிராஸ் ரூட்டில் தான் பேசும். அந்த ஆவிகள்லாம் கட்டி ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் கடைசி கால சபைகளுக்கு சவாலாக எழும்போம். ஆனால் இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறதுனால அவர் ஜெயிப்பார். ஆண்டவர் இருக்கிறனால தான் நீங்களும் நானும் காக்கப்பட்டுருக்கோம். 2 நாளாகமம் 29:2, அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீது கர்த்தரின் பார்வைக்கு நடந்திருக்கிறான், அதனால தான் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்தனார். 1 சாமுவேல் 26:24, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக. சவுளுடைய உயிரை அருமையா நினைச்சானா, அதனால அவன் சொல்றான், இதே போலதான் என் உயிர், உன் உயிரை நான் அன்னைக்கு ஒன்றும் செயலை விட்டுறேன், இதே போலதான் என் உயிரை கர்த்தர் அருமையா நினைக்கிறதுனால எல்லா உபத்திரவத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவாராகங்கிறான். நம்ம வாழ்க்கை கர்த்தரின் பார்வையில் இருந்துச்சுன்னா எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி எல்லா உபத்திரவத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிப்பார். எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி அதுக்கு மேலே தான் அது நம்மளை மேன்மைப்படுத்த தான் வரும். அல்லேலூயா. உனக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்தாலும் அங்கேயும் உதவிக்கு உன்னை கர்த்தர் வச்சிருப்பார். ஏன்னா எல்லாம் தேவனுடைய படைப்புக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் பார்வைக்கு முன்பாக உத்தமமாக வாழ கர்த்தர் கிருபை. அவர் பார்வைக்கு நல்லவனாக வாழணும், அவர் பார்வைக்கு அருமையானவனாக வாழணும், அவர் பார்வைக்கு சரியானவனாக வாழணும், அவர் பார்வைக்கு நலமானதை செய்கிறவங்களா இருக்கணும். அவர் பார்வைக்கு தண்டன் பார்வைக்கு நலமானதை செய்தான் தவறு, நான் என் பார்வைக்கு நல்லதை செய்கிறத நிறுத்திக்கிறேன், என் தேவனுடைய பார்வைக்கு நல்லதை செய்ய விரும்புகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை தந்து மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்குள் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவருடைய பார்வைக்கு பிரியமானவர்களாய் அருமையானவர்களாய் நடக்க ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் இரக்கம் செய்வீராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நுகங்களும் கட்டுகளும் தடைகளும் உடைந்து போவதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் உடைய பார்வைக்கு ஏற்றவர்களாய் வாழ தேவரீர் கிருபை தருவீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைப்பதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள நம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக. இது வரைக்கும் இவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எது தடுத்தாலும் அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 99766073
64